இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை தேடி வந்த தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து. ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டுமாய் பெற்றுத்தரும்படியாய் இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ஒவ்வொருவரையும் அவர் மீட்டெடுத்தார். ஆம், வேதம் சொல்கின்றது, காணாமல் போனதை தேடி வந்த இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் தேவனை விட்டு அநேக நேரங்களில் தூரமாய் போய்விடுகின்றோம். ஆம், அவர் ஆதாமையும் ஏவாளையும் வந்து பார்த்து நீங்க எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டது போல இன்றும் உங்களையும் என்னையும் பார்த்த அநேக நேரங்களில் அவர் கேட்கிறார். காரணம், நாம் அவருடைய பிரசனத்தை விட்டு அநேக நேரங்களில் தூர போய்விடுகிறோம், காணாமற் போய்விடுகிறோம். கர்த்தர் காணாமற் போனவர்களை தேடி வரும்படியாய் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். நான் காணாமற் போனதை தேடி துரட்டுந்ததை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று வேதம் சொல்கின்றது. ஆம், இந்த நாளிலே அவருடைய பாதத்துக்கு நாம் திரும்பி வருவோமா? கெட்டுப்போனதை தேடி வந்த இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்களும் நானும் அநேக நேரங்களில் உலக பிரகாரமான காரியங்களினாலே நம்முடைய இருதயத்தில் கசப்புகள், தேவையற்ற சிந்தைகள், கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நினைத்து நம்முடைய இருதயம் அநேக நேரங்களில் கெட்டுப்போகின்றது. சிந்தைகள் கெட்டுப்போகிறது. நம்முடைய பார்வைகள், நம்முடைய பேச்சு எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத கெட்டுப்போன காரியங்களை செய்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும், நம் எல்லாரையும் அவர் திரும்ப அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வர அவர் விரும்புகின்றார். அவர் சொல்வது என்ன? ஒரு காலம் ஒருவரும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று. ஆம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து இயேசுவை அனுப்பினார். எனக்கு பிரியமான தேவ சொன்னமே, வேதம் சொல்கிறது, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை எழுந்து போவான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை எழுந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று. இந்த நாளில் உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா? இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்து பிறக்கட்டும். அவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் அவர் வந்து தொட்டு ஆசீர்வதிப்பார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை தேடி வந்த மெய்யான தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஆமாண்டவரை, காணாமற் போயிருந்தோம், கெட்டு போயிருந்தோம் அப்பா, இழந்து போயிருந்தோம். அநேக ஆண்டவரே, நாங்கள் அப்பா எங்களுடைய சமாதானத்தையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் நாங்கள் இழந்து போயிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா இழந்து போனதை தேடி வந்த உண்மை நீர் அப்பா எங்களுக்கு காண்பித்து கொடுத்திர உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட அப்பா தன்னுடைய இதயத்தில் உண்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்த ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதியும் வழிநடத்திடலாம். மீட்பு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.